வணக்கம். எக்ஸாம் ப்ரெப் சீரிஸ் அஜூர் ஃபண்டமெண்டல்ஸ் உடைய பார்ட் 6 டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டிஸ்கிரைப் அஜூர் ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீசஸில் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் என்னென்ன எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத we are going to discuss. Okay, first question. Your company plans to move several servers to Azure. The company's compliance policy states that a server named FinServer must be on a separate network segment. ஸோ அவங்களுடைய கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் படி ஃபினான்ஸ் சர்வர் வந்து தனி நெட்வொர்க் செக்மெண்ட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. யூ ஆர் எவாலுவேட்டிங் விச் அஷூர் சர்வீசஸ் கேன் பி யூஸ் டு மீட் த கம்ப்ளைன்ஸ் பாலிசி ரெக்யர்மெண்ட். ஸோ உங்களுடைய சிஸ்டம் தனித்தனி நெட்வொர்க் செக்மெண்ட்ல நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியா என்ன கிரியேட் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்மெண்ட் வந்து தனியாக கிரியேட் பண்ணாது. ரிசோர்ஸ் குரூப் வந்து இட் இஸ் லாஜிக்கல் ஃபோல்டர் மாதிரி. ஸோ இட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். வெர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தனியாக வந்து ஒரு செப்பரேட் நெட்வொர்க் செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்டெம் ஆஃப் த கொஸ்டின் வந்து தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் செக்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க ஃபினான்ஸ் சர்வர். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can go and create a செப்பரேட் virtual network for the finance server. அதான் ரைட் ஆன்சர். ஸோ VPN வந்து நம்ம செக்யூரா ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ல வந்து நம்ம ஒரு பிரைவேட் செக்யூர் கனெக்ஷன் இது பண்ணணும் அப்படின்னா VPN யூஸ் பண்ணுவோம். ஸோ VPN இஸ் நாட் த ரைட் ஆன்சர். அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப் வந்து கண்டிப்பா வந்து ரைட் ஆன்சர் கிடையாது. ஓகே, ஸோ virtual network is the right answer. You plan to deploy a website to Azure. The website will be accessed by users worldwide. ஸோ உலகம் ஃபுல்லாக இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு கீவேர்ட். தென் இட் வில் ஹோஸ்ட் அ லார்ஜ் வீடியோ ஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. யூ நீட் டு ரெக்கமெண்ட் விச் அஜூர் ஃபீச்சர் மஸ்ட் பி யூஸ் டு ப்ரொவைட் த பெஸ்ட் வீடியோ பிளேபேக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கு வந்து லேட்டன்சி இல்லாமல் ரொம்ப லேக் இல்லாமல் நமக்கு குளோபலாக வேர்ல்டு வைடாக ஆக்சஸ் பண்ணணும் ஒரு வீடியோ அப்படின்னா ஜென்ரலாக நம்ம அதை வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வழியாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி மச் சீம்லெஸ். ஏன்னா நமக்கு லோக்கல் யூசருடைய நியர்பை பாப் லொகேஷன் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்ல உங்களுக்கு கேட்ச் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வழியா நீங்க எண்ட் யூசருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லார்ஜ் வீடியோ ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்றோம் அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் யூ மச் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? எஸ்பெஷலி அந்த வீடியோ பிளேபேக். ஸோ அஜூரோட டிராஃபிக் மேனேஜர் வந்து குளோபலாக உங்களுடைய சிஸ்டம்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டரையும் அஜூர் டேட்டா சென்டரையும் இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ரவுட் யூஸ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் கேட்வே வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லோட் பேலன்சர். உங்களுடைய பேக் எண்ட் சிஸ்டமுக்கு வந்து அப்ளிகேஷன் லேயர்ல வந்து லோட் பேலன்சிங் பண்ணணும் அப்படின்னா சர்வர் டிஃப்ரெண்ட் சர்வருக்கு வந்து நம்மளுடைய எண்ட் யூசர் ரெக்வஸ்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கேட்வே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்சைட்டை வந்து வேர்ல்டு வைட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த எண்ட் யூசருக்கு வந்து இந்த லார்ஜ் வீடியோ ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்லோனஸ் வரக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும், பிளேபேக் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கணுன்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் இஸ் த ரைட் ஆன்சர். Your company has a virtual machine hosted on Azure. The VMs are located in a single Azure virtual network named VNet1. The company has users that work remotely. Remote users on the keyword. The remote workers require access to the VMs on VNet1. ஸோ ரிமோட்ல இருக்க யூசர் வந்து they need access. அதே மாதிரி you need to provide access for the remote workers. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் VNet 1ல இருக்கக்கூடிய VMஸ்க்கு வந்து ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரே ஒரு VNet தான் இருக்கு. ஸோ இதுல வந்து ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சைட் டு சைட் VPN பண்ண முடியாது. ஏன்னா சைட் டு சைட் VPN வேணும் அப்படின்னா யூ நீட் அ வெரி ஹை அண்ட் டிவைஸ் ஆர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆர் வாட் எவர் ஹை அண்ட் அப்ளையன்ஸ் வேணாங்க. ஸோ VNet டு VNet வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர்க்குள்ள இருக்கிற நெட்வொர்க் வந்து இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு VNet டு VNet VPN வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்க சிஸ்டம் இன்னொரு வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்க சிஸ்டம் கூட பிரைவேட்டா நம்ம வந்து செக்யூர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா VNet டு VNet ஆக்சஸ் பண்ணுவோம். இதுல வந்து ஒரு ரிமோட் ஒர்க்கர் வந்து அவங்களுடைய நெட்வொர்க்ல இருந்து ரிமோட்ல கனெக்ட் பண்ணணும் நம்ம அஜூருடைய VNet. ஸோ அதுக்கு வந்து பாயிண்ட் டு சைட் VPN இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே. So moving on to the next question, you need to purchase a third-party virtual security appliance that you will deploy to an Azure subscription. So third-party virtual security appliance வந்து நம்ம எங்க இருந்து வாங்குவோம்னு கேக்குறாங்க. So market placeல இருந்து தான் வாங்குவோம். It is a very straightforward question. You have an Azure environment that contains multiple Azure virtual machine. You plan to implement a solution that enables the client computers on your on-premises network to communicate to Azure virtual machine. You need to recommend which Azure resources must be created to the planned solution.
which two Azure resources should you include in the recommendation? ஸோ ஆன் ப்ரெமைசஸ் நெட்ஒர்க்கில் இருக்கிற கம்ப்யூட்டரும் அஜூரில் இருக்கிற வர்ச்சுவல் மிஷினும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நெட்ஒர்க் கேட்வே வந்து கண்டிப்பாக தேவை. அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we need to have a separate gateway subnet. Gateway subnet இல்லாம virtual network gateway create பண்ண முடியாது. See, load balancer எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? லோட வந்து மல்டிபிள் பேக்எண்ட் சிஸ்டம்க்கு வந்து நம்ம லோட டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு லோட் பேலன்சர். அதே மாதிரி அப்ளிகேஷன் கேட்வே இஸ் கைண்ட் ஆஃப் லோட் பேலன்சர் தான். அப்ளிகேஷன் லேயர் இது வந்து நெட்ஒர்க் லெவல், இது வந்து அப்ளிகேஷன் லேயர்ல ஆக்சஸ் ஆகுது. வர்ச்சுவல் நெட்ஒர்க் எது கிரியேட் பண்ணுவோம்? நமக்கு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் சப்நெட் நெட்ஒர்க்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we will create a virtual network. whereas இங்க வந்து ஆன் ப்ரெமைசஸ் நெட்ஒர்க்ல இருந்து அஜூர் வர்ச்சுவல் மெஷினை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா we need a virtual network gateway and a virtual network gateway ரன் பண்றதுக்கு ஒரு gateway subnet வேணும். To complete the sentence, select the appropriate option in the answer area. You plan to deploy 20 virtual machine to an Azure environment. To ensure that a virtual machine named VM1 cannot connect to other virtual machine, VM1 must be deployed to a separate virtual network. ஸோ வேற ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க்ல இந்த விஎம் ஒன்னை டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா தென் கனெக்டிவிட்டி வந்து அந்த மற்ற வர்ச்சுவல் மிஷின் கூட இருக்காது. ஸோ இது வந்து மேபி ரைட் ஆன்சர். ரன் அ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேற ரன் பண்றதால நம்ம கனெக்டிவிட்டியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. பி டெப்ளாய் டு செப்பரேட் ரிசோர்ஸ் குரூப். வேற ரிசோர்ஸ் குரூப்ல டெப்ளாய் பண்றது இட் இஸ் ஒன்லி ஃபார் லாஜிக்கல் ஐசோலேஷன், பட் நெட்ஒர்க் லெவல்ல கனெக்ட் பண்ணலாம். ஹேவ் டூ நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸஸ். ரெண்டு நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதால நம்ம கனெக்டிவிட்டியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு டெப்ளாய் இட் ஆன் அ செப்பரேட் நெட்ஒர்க். டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து இருக்காது. ஏன்னா ஒரே நெட்ஒர்க்ல வந்து ரெண்டு விஎம் நம்ம டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ரூலே வந்து டிஃபால்ட் ரூல் வந்து அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்குள்ள இருக்கிற விஎம்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகும், கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தென் we need to go for deploying the virtual machine in a separate VNetல deploy பண்ணோம் அப்படின்னா கனெக்டிவிட்டி இருக்காது. Your Azure environment contains multiple Azure virtual machines. You need to ensure that a virtual machine named VM1 is accessible from the internet over HTTP. See, இந்த கொஸ்டின் வந்து ட்விஸ்டிங்கா கொடுக்குறாங்க. மல்டிபிள் virtual machine இருக்கு, பட் வந்து இவங்க கொஸ்டின்ல வந்து ஒரு virtual machine வந்து இன்டர்நெட் ஓவர் HTTP வந்து accessibility-ய வந்து நம்ம accessible இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. What are the two possible solution? Each correct answer present a complete solution அப்படின்னு சொல்றாங்க. See, traffic manager profile வந்து நம்ம modify பண்றதால இது வந்து load balancer, global load balancer, அதுக்கு சம்பந்தம் இல்லை. சாரி, அதுக்கு சம்பந்தம் இல்லை. இட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். யூ ஹேவ் டு மார்க் இட் அஸ் ரைட். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் மாடிஃபை பண்ணி நம்ம டிராஃபிக் அலோ பண்ணலாம் ஃபார் தட் VM1. அதே மாதிரி DDoS ப்ரொடெக்ஷன் பிளானை வச்சு நம்ம வெப்சைட்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், பட் வர்ச்சுவல் மெஷினை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங் ஆன்சர். ஃபயர்வாலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி இந்த மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின் ஆர் அஜூர் இந்த விஎம்மோட HTTP டிராஃபிக்கை நம்ம அலோவ் பண்ணலாம், VM1ஓட HTTP டிராஃபிக். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ right option. They are asking for two possible solution. So NSG modify பண்ணாலும் நமக்கு வந்து traffic allow பண்ணலாம், firewall வந்து modify பண்ணாலும் traffic allow பண்ணலாம். You need to configure an Azure solution that meets the following requirement: secures website from attacks, generate reports that contains details of attempted attack. So இதில் attack வந்து நம்ம எஸ்பெஷலி செக்யூர் வெப்சைட்ஸ்ன்னு சொல்றாங்க. வெப்சைட்டை நம்ம வந்து செக்யூர் பண்ணோம்னா ரெண்டு சொல்யூஷன். ஒன்று வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், தென் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னென்ன அட்டெம்ப்ட் நடக்குதோ அதோடைய ரிப்போர்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம டிடாஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு பிளான் இருக்கு. ஸோ பேசிக் பிளான்ல வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வராது, பட் டிடாஸ் ப்ரொடக்ஷனோட ஸ்டாண்டர்ட் பிளான் இன்கேஸ் கொஸ்டின்ல வந்து டிடாஸ் பேசிக்ஸ் டிடாஸ் அட்வான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க டிடாஸ் அட்வான்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின்ல வந்து வெப்சைட்டை செக்யூர் பண்றது பேசிக்காவே உங்களுக்கு டிடாஸ் ப்ரொடெக்ஷன் பேசிக்ல வரும், பட் ரிப்போர்ட் எடுக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட்ல வரும். பட் இந்த கொஸ்டின்ல அது எதுவும் இல்லை. ஸோ அஜூரோட இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து இமெயில், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ், எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட் 365 ஷேர் பாயிண்ட்லாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம நெட்வொர்க் லெவலில் எந்தெந்த போர்ட் அலோவ் பண்ணோம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம். ஃபயர்வால் அதே மாதிரி தான் நெட்வொர்க் லெவலில் மல்டிபிள் விநெட் இருக்கு, மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மல்டிபிள் சப்நெட்டுக்கு நம்ம ஜென்ரலாக சென்ட்ரலைஸ்டாக ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் அஜூர் ஃபயர்வால். இதே ஒரு மிஷினில் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். பட் இங்கே கொஸ்டினில் வந்து வெப்சைட்டை வந்து அட்டாக்லேருந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டிடாஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர்.
you have an Azure environment that contains 10 virtual network. இதுல வந்து key இது வந்து நிறைய virtual network இருக்கு. அதே மாதிரி நிறைய VMO இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அதில் யூ நீட் டு லிமிட் த அமௌண்ட் ஆஃப் இன்பவுண்ட் டிராஃபிக் டு ஆல் த அஷ்யூர் வர்ச்சுவல் நெட்ஒர்க். எல்லா வர்ச்சுவல் நெட்ஒர்க்கை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கேட்குறாங்க இன்பவுண்ட் டிராஃபிக். ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வந்து ஒரு பர்டிகுலர் சப்நெட் ஆர் ஒரு பர்டிகுலர் லேயரில் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். 10 வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ண சொல்றாங்க. கேட்வே கிரியேட் பண்றது வந்து VPN கனெக்ட் பண்றதுக்கு இல்ல டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட்டுக்கு, அதாவது எக்ஸ்பிரஸ் ரவுட்டுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க கொஸ்டின் என்னன்னா நம்ம இன்பவுண்ட் டிராஃபிக் வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட் வந்து ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர் கூட கனெக்ட் பண்றது அதுவும் கரெக்ட் கிடையாது. ஸோ ஒரு அஷ்யூர் ஃபயர்வால் வச்சு நம்ம மல்டிபிள் வர்ச்சுவல் நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். To complete the sentence, select the appropriate option from the answer area. So drop down போய் நம்ம choose பண்ணோம். After you create a VM, you need to modify the dash to allow connections to port 8080. So ஒரு VMல வந்து நம்ம port 8080 allow பண்ணோம்னா network security group தான் நம்ம modify பண்ணுவோம். Very easy answer, very straightforward question. ஸோ மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ தே ஆர் ஆல் யூஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் திங்ஸ். வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே வந்து ஆன் ப்ரெமைசஸ் என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணுறது, இல்லை பாயிண்ட் டு சைட் VPN, சைட் டு சைட் VPN, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து நம்ம நெட்வொர்க் சப்நெட்ஸ்லாம் அதுக்குள்ளே கிரியேட் பண்ணி சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரவுட் டேபிள் வச்சு நம்ம ரவுட்டிங் பண்ணலாம். பட் இங்கே கேட்கறது வந்து ஃபில்டர் பண்ணணும், இந்த பர்டிகுலர் போர்ட்டை வந்து நம்ம 8080 அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. To what should an application connect to retrieve security token? Security token எதுல ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் ஸ்டோர் பண்ணவே கூடாது. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ அப்ளிகேஷனுடைய செக்யூரிட்டி டோக்கனை வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிலையும் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து யூசர்ஸ், குரூப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அப்ளிகேஷன் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவோம். பட் இங்க என்ன கேட்கறாங்கன்னா டு வாட் ஷுட் அன் அப்ளிகேஷன் கனெக்ட் டு ரிட்ரீவ் செக்யூரிட்டி டோக்கன். செக்யூரிட்டி டோக்கன் வந்து ஜென்ரலா நம்ம we will be storing it on key vault. அதுல இருந்து தான் நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். So this is the right answer. Certificate storeல certificate ஸ்டோர் பண்ணி access பண்ணுவோம். So that is not the right choice. What can Azure Information Protection encrypt? So இதெல்லாம் வந்து Azure Information Protection வச்சு encrypt பண்ண முடியும்னு கேட்கறாங்க. நெட்வொர்க் டிராஃபிக்கை கண்டிப்பா பண்ண முடியாது. It is not for that. டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமெயில் மெசேஜஸை கண்டிப்பாக பண்ண முடியும் அஷ்யூர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷனை வச்சு. ஸோ அஷ்யூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன், அஷ்யூரோட டிஸ்க் என்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கே என்கிரிப்ஷன் அஷ்யூர் டேட்டா பேஸ் நம்ம என்கிரிப்ட் பண்ண முடியாது. அஷ்யூர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன்ன்றது வெறும் டாக்குமெண்ட்டை, இமெயில் மெசேஜஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன். The question requires that you evaluate the underlined text to determine if this is correct. ஸோ இதில் வந்து அண்டர்லைன்டு வேர்ட் வந்து Azure Key Vault is used to store secret for Azure Active Directory user accounts. The Active Directory user accountsல உடைய சீக்ரெட்லாம் வந்து Azure Key Vaultல ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ இதில் என்ன விஷயத்துல வந்து Azure Key Vaultல ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா Azure Key Vault is used for storing the secret for server application. Server application உடைய சீக்ரெட்டை தான் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் Azure Key Vaultல. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இதில் வந்து தப்பு. ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியோட யூசர்ஸ் கிடையாது. இன்ஸ்டெட் அஷ்யூர் கீ வால்ட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டோர் சீக்ரெட் ஃபார் சர்வர் அப்ளிகேஷன். PII இன்ஃபர்மேஷன் அதை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அஷ்யூரோடைய AD அக்கௌண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியிலே தான் ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. ஸோ கீ வால்ட்டுக்கு வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஆக்சுவலாக. So Azure Key Vault is used to store secret for server application உடைய secretsலாம் அதில் ஸ்டோர் பண்ணுவோம். You need to collect and automatically analyze security events from Azure Active Directory. So centralized நம்ம வந்து security eventsலாம் கலெக்ட் பண்றதுக்கான சொல்யூஷன் Azure Sentinel தான் ரைட் ஆன்சர். pretty straight forward. ஸோ இதில் வந்து நெட்வொர்க்ல நம்ம கலெக்ட் பண்றதுக்கு collect and analyze security events, SIEM solution, Sentinel. To complete the sentence, select the appropriate. Dash is the process of verifying a user credential. So user credential verify பண்றது வந்து authentication process. First step, அந்த யூசர் வந்து கரெக்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்றாங்களா அப்படின்ற வேலிடேஷன் பண்ற கொஸ்டின். pretty straight for authorization அப்படின்றது அவங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன் இருக்கு அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பெர்மிஷன்ஸை வந்து வேலிடேட் பண்றது authorization. ஸோ வெரிஃபைங் யூசர் கிரெடென்ஷியலை வேலிடேட் பண்றது authentication. Which Azure
service can be used as a security information and event management. Very, very straightforward question. SIEM solution on the Sentinel. Perfect. Thank you.